வணக்கம். என் பெயர் ஜி ஹாசினி. நான் தேவகோட்டை சேர்மன் மாணிக்க வாசக நடுநிலைப்பள்ளியில் 6ஆம் வகுப்பு படிக்கிறேன். நான் படிச்சிருந்த கதை பேர் நல்ல உணவு. அதில் ஒரு பையன் இருப்பானா. அவன் தினமும் உடம்புக்கு நல்லது இல்லாத உணவாக அவன் சாப்பிடுவானாம். அவன் அப்படி ஒரு நாள் அவங்க அம்மா அவனுக்கு கடைக்கு போயிட்டு ஆப்பிள் ஆரஞ்சு இதெல்லாம் வாங்கிட்டு கொடுப்பாங்களாம். அவன் எனக்குலாம் இது வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா பாத்துலேருந்து காசு எடுத்துகிட்டு போய் நான் போய் சிப்ஸ் வாங்கி சாப்பிட போகிறேன் அப்படின்னு அவன் காசு எடுத்துகிட்டு போய் சிப்ஸ் வாங்கி சாப்பிடுவானாம். பையில அவன் வீட்டுக்கு வர வழியில் அவனுக்கு வயிறு வலிக்குமா. பையில அவன் நினப்பானாம், அம்மா நம்மளை இதை சாப்பிட்டா வயிறு வலிக்கும் அப்படின்னு சொன்னாங்களே, நம்ம மறந்துட்டோமே அப்படின்னு நினப்பானாம். அவன் வீட்டுக்கு போன உடனே அவங்க அம்மா அதை கண்டுபிடிச்சிருவாங்களாம். கண்டுபிடிச்சி அவனுக்கு மருந்து வாங்கி ஊற்றி விடுவாங்களாம். அப்போல அவன் அம்மா சொல்லுவாங்களாம், நான் அவனை அப்போவே சொன்னேன்ல வாங்கி சாப்பிடாதானே, நீ கேட்டியா அப்படின்னு சொல்லுவாங்களாம். அதே மாதிரி இன்னொரு நாள் இதை அப்படி சாப்பிடும்போது அவனுக்கு காய்ச்சல் வந்துடுமா. காய்ச்சல் கையில் அவனை அவனால் இதில் நடக்க முடியாதான், சாப்பிட முடியாதான், வாயில் கசப்பாக இருக்குமா. அப்போல அவங்க அம்மா சொல்லுவாங்களாம், இப்போயாச்சும் நான் சொல்கிறத கேளு, நீ ஆப்பிள் இதெல்லாம் சாப்பிட அப்போ தான் உடம்பு சரியாகும், மருந்து குடி அப்படின்னு சொல்லுவாங்களாம். அப்போல அவன் சொல்லுவானா, எனக்கு இதெல்லாம் ஒன்றுமே தேவையில்லை, நான் சரியாயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் திரும்பியும் போய் நல்ல கெட்ட ஃபுட்டாக சாப்பிடுவான். அப்போல அவனை பார்க்கறதுக்கு 2 பேர் வருவாங்களாம். வரையில் அவனுக்கு பிஸ்கெட்டு சிப்ஸு இதெல்லாம் நிறையா வாங்கிட்டு வருவாங்களாம். வாங்கிட்டு வரதை பார்த்து அவன் நான் இதை சாப்பிட போகிறேன், எனக்கு இதுதான் பிடிச்சிருக்கு அப்படின்னு சாப்பிடுவானாம். அப்போல உங்கள் அம்மா சொல்லுவாங்களாம், திரும்பி உனக்கு வயிறு வலிக்க போகுது அப்படின்னு நினப்பானாம். உங்கள் அம்மா சொல்லுவாங்களாம். அப்போல அவன் நினப்பானா, நீ திரும்பியும் வயிறு வலிக்குதே அப்படின்னு அவன் சொல்லுவானா. அவன் நினப்பானாம், நம்ம அம்மா சொல்லையில் கேட்டிருக்கணுமே, இனிமேல் நம்ம ஆப்பிள் ஆரஞ்சு அது மாதிரி தான் சாப்பிடணும் அப்படின்னு நினப்பானா. இதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்னா, நல்ல உணவாக சாப்பிடணும், கெட்ட உணவு சாப்பிடக்கூடாது. நன்றி, வணக்கம்.